வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு வத்தல் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து கழுவி காய வச்சுருக்கேன். நம்ம மாவில் முறுக்கு வத்தல் போடாத அரிசியில் போட்டோம்னா வத்தல் வறுக்கும்போது பூவாக இருக்கும், நைஸாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். புழுங்கல் அரிசியில் செய்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் இதுபால் தான் கழுவி 2 நாளைக்கு காய வச்சு எடுத்து வைக்கணும். இப்போ இந்த முறுக்கு வத்தல் செய்கிறதுக்கு பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கு 6-7 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு சின்ன மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். சாதம் பொங்கின பிறகு இந்த பேஸ்ட்டை கலக்கணும். ஸ்டவ் ஏற்றிட்டேன், தண்ணி காயுது குக்கரில். இப்போ இதால் 1 கப்பு அரிசின்னா 4 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அப்படியே தண்ணி பத்தலைன்னா கூட வெந்நீர் கலந்துக்கலாம், பயப்படாத வெந்நீரே போட்டுக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். ஒரு 6 விசில் வச்சா நல்லா குழஞ்சி வரும் சாதம். இதை வச்சு மூடி போட்டுக்கலாம். நான் போட்ட 1 கப்பு அரிசிக்கு 8 மிளகாயும் கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம். விசில் போயிடுச்சா பார்ப்போம். போயிடுச்சு. 6லேருந்து 8 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். 6லேருந்து 8 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ தான் இது போல் குழைய வேகும், நல்லா வெந்துடுது. இப்போ பச்சை மிளகாயை ஊற்றிக்கலாம். நல்லா கிளறிக்கணும். எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கணும். நல்லா நைஸாக வெந்து போச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு மாடிக்கு போய் வத்தல் போட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் போதுமானு பார்த்துக்கலாம். உப்பு காரம் சரியாக இருக்குது. இதை ஆற வச்சுட்டு மாடிக்கு போய் வத்தல் போட்டுக்கலாம். முறுக்கு வத்தலும் போட்டுக்கலாம், குண்டு வத்தலும் போட்டுக்கலாம். அரிசி வச்சு பொங்கினது இதுலேயே 2 வகை செய்யலாம். ஒரே மாவுலேயே முறுக்கு வத்தலும் போட்டுக்கலாம், குண்டு வத்தலும் போட்டுக்கலாம். வாங்க பார்க்கலாம். முறுக்கு வத்தல் போடுறதுக்குன்னே தனியாக நான் அச்சு செய்தேன். அப்படி இருந்தால் தான் பெரிய அளவில் வரும், வறுக்கும்போது சூப்பராக இருக்கும். இதே போல் எல்லா மாவையும் முறுக்கு வத்தல் பொங்கிக்கலாம். முறுக்கு வத்தலுக்கு சாதம் பொங்கியாச்சு. சாதத்தை நல்லா அழுத்த பிசையணும். பிசைஞ்சிட்டு அச்சியில் போட்டு முறுக்கு வத்தல் இழுக்கணும். தண்ணியில் கை தொட்டுக்குன்னு கொஞ்சம் சாதம் எடுத்து உருட்டி இது போல் கிள்ளு வத்தல் வைக்க வேண்டியது தான். கிள்ளு வத்தல் சொல்லலாம், குண்டு வத்தல் சொல்லலாம். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் கொஞ்சம் கிள்ளி வத்தல் வச்சுக்கலாம். கிள்ளி வத்தல்னு சொல்லுவாங்க, குண்டு வத்தல் சொல்லுவாங்க. இதை இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரே மாவுலேயே. மீதி மாவையும் இதே போல் முறுக்கு வத்தல் புழிஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் 2 நாளைக்கு காயணும். காஞ்ச பிறகு தண்ணி தெளித்து உதுத்து எடுக்கணும். பிறகு 2 நாளைக்கு காய வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். அதுபோல் ஸ்டோர் பண்ணி வச்சா 1 வருஷத்துக்கு மேலே நமக்கு நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு காய வச்சுட்டு தண்ணி தெளித்து உதுக்கும் போது காட்டுறேன். நம்ம போட்ட முறுக்கு வத்தல் 2 நாளாக காஞ்சிடுது. இப்போ தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். துணி நல்லா நனையணும். அப்போ தான் வத்தல் உடையாமல் வரும், துணி கிழியாமல் வரும். துணி நனையிற வரைக்கும் தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி தெளிச்சுட்டேன், துணி ஊறிடுது. இப்போ வத்தலை எடுத்துடலாம். இதே போல் தண்ணி தெளித்து எல்லா வத்தலையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 நாளைக்கு காய வைக்கணும். காய வச்சு ஸ்டோர் பண்ணால்
1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். துணியிலேருந்து தண்ணி தெளித்து எடுத்த வத்தலை 2 நாள் காய வச்சுருக்கேன். காய வச்சு எடுத்துட்டேன். இது போல் நல்லா காஞ்சிடுது. வத்தல் சத்தம் வர்ற வரைக்கும் காயணும். இப்போ எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு 4 நாளாக போட்டு வறுக்கணும். போட்ட உடனே படபடன்னு பொரியுது பாருங்கள். போட்ட உடனே நல்லா படபடன்னு பொரியுது. நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். இதே போல் எல்லா வத்தலையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்களும் இது போல் முறுக்கு வத்தல் போட்டு வருஷம் முழுசும் உபயோகப்படுத்திக்கோங்க. இது வறுத்து வச்சா சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையான முறுக்கு வத்தல் போட்டு நீங்களும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.